ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விதைகள் ஸ்டடி சென்டர்ல எஸ்ஐக்காக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இப்போ வந்து பார்த்தோம்னா எஸ்ஐக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தோம்னா அபிஷியலா வந்து விட்டாங்க. ஜூன் மாசம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாமுக்காக நோட்டிபிகேஷன் வரப்போகுது. ஸோ சப்போஸ் ஜூன்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஆகஸ்ட் எண்டுல ஆர் செப்டம்பர், ஓகேவா, ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர்ல உங்களுக்கு வந்து பிலிமினரி நடக்கும். ஸோ பிலிமினரி நடந்து ஒட்டுமொத்த ப்ராசஸும் உங்களுக்கு ஜனவரிக்குள்ள முடிச்சிடும். சரி, டிசம்பருக்குள்ள உங்களுக்கு முடிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன பண்றோம்னா கிளாஸ் கோர்ஸ். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க யாருக்காக இந்த கிளாஸ் கோர்ஸ் எடுக்க போறோம்னா இங்கிலீஷ் மீடியம். ஓகே, ஏன்னா தமிழ் மீடியத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய இடத்துல கிளாஸ் நடக்குது. ஆனா இந்த இங்கிலீஷ் மீடியத்தை மையப்படுத்தி நிறைய கிளாஸஸே வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து எடுக்க போறோம். ஏப்ரல் 1 இருந்து இந்த கிளாஸஸ் ஆரம்பிக்க போகுது. 60 நாள்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்த எஸ்ஐ எக்ஸாம்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்க கிளாஸ் எடுத்து போறோம். 60 நாள் தான். நீங்க டெய்லி வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட அந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ற போல இருக்கும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தோம்னா 3 மணி நேரம் உங்க கிளாஸ் நடக்கும். இன்னைக்கு நடக்கிற கிளாஸ் நாளைக்கு டெஸ்டா இருக்கும். நாளைக்கு நடக்கிற கிளாஸ் நாளைக்கு டெஸ்டா இருக்கும். உடனே டெஸ்ட் இருக்கும். நாங்க சொல்றத ஃபாலோ பண்ணா போதும், நீங்க வந்து அந்த ஈஸியா வந்து கிளியர் பண்ற போல இருக்கும். ஸோ யாராச்சும் புதுசா பாத்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் எப்படி இருக்கும், அதுக்கு என்ன எலிஜிபிள், அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ எஸ்ஏ எக்ஸாம், ஸோ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம், இதுக்கு வந்து பார்த்தோம்னா என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ஓகே, முதல்ல எடுத்தோம்னு பார்த்தோம்னா ஒரு எழுத்து தேர்வு நடக்கும். அந்த எழுத்து தேர்வுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டு பேப்பர் இருக்கும். ஒன்று வந்து பார்ட் 1, ஒன்று பார்ட் 2. ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு. இது வந்து பார்த்தோம்னா ஒரு 100 கேள்விகள் வந்து தமிழ்ல கேட்பாங்க. 40 கேள்வி நம்ம எடுத்தா போதும். இது வந்து பார்த்தா ஒரு தகுதி தேர்வு தான். இதோட மார்க் வச்சு உங்களோட செலக்ஷன்லாம் இருக்காது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதான்றதுக்கான ஒரு டெஸ்டிங் ஒன்று வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. அதுதான் தகுதி தேர்வு. ஸோ இது வந்து பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்தோம்னா ஒரு எலிஜிபிலிட்டி. ஓகே, 100 கேள்வியில உங்களுக்கு 40 கேள்வி தெரிஞ்சா போதும். இதுதான் தமிழ் எழுத்து தேர்வு. இதனால வந்து பார்த்தா உங்களுக்கு செலக்ஷனுக்கோ இது எதுவுமே யூஸ் இல்லை. நம்ம எது செலக்ஷனுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இந்த பார்ட் 2. இந்த பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 70 மதிப்பெண்கள். ஓகேவா, இந்த 70 மதிப்பெண் வச்சுதான் நீங்க பிசிக்கல் போவீங்களா இல்லையான்னு தெரியும். பிசிக்கல்னா இந்த ரன்னிங், லாங் ஜம்ப் இதுக்கெல்லாம் போவீங்களான்றதுக்கான ஒரு மார்க். ஓகே, இந்த 70 மார்க்குக்கு உங்களுக்கு எத்தனை கேள்வினா 140 கேள்வி. ஓகே, ஒரு கேள்விக்கு வந்து பார்த்தா அரை மதிப்பெண், ஹாஃப் மார்க்ன்றது நம்ம எடுக்கணும். ஹாஃப் மார்க் எடுக்கணும். ஸோ இந்த 140 கொஷின்ஸ் நீங்க எடுக்கணும். இந்த 140 கொஷின்ஸ்ல வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடிஸ், இந்த பொது அறிவு இருக்குல்ல, இந்த பொது அறிவு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 80 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இது ஒரு 80 கொஷின்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு 60 கொஷின்ஸ் வந்து பார்த்தோம்னா சைக்காலஜில இருக்கும். சைக்காலஜி 60 கொஷின், ஆக மொத்தம் இந்த 140 கொஷின். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்க எஸ்ஏ எக்ஸாமோட பேட்டர்ன். மொத்தம் வந்து உங்களுக்கு பார்ட்டியே ஒரு பேப்பரு. அதுல வந்து பார்த்தா தமிழ் எக்ஸாம் எழுதுங்க. தமிழ்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்பாங்க. அதுல 40 கேள்விகள் எடுத்தா போதும். அதை வச்சு உங்களுக்கு எந்த ஒரு செலக்ஷனும் பண்ண போறதில்ல. சரி, ரெண்டாவது என்னன்னா பொது அறிவு. பொது அறிவுல ஒரு 80 கேள்வியும், சைக்காலஜில ஒரு 60 கேள்வியும், ஆக மொத்தம் ஒரு 140 கேள்வி. பை ஒவ்வொன்றுக்கு வந்து பார்த்தோம்னா அரை மதிப்பெண்கள். ஸோ 70 மதிப்பெண்கள் நீங்க எடுக்கணும். ஓகே, எடுத்தீங்கன்னா 70 மதிப்பெண்கள் உச்சபட்சமான மார்க்கு. ஸோ உங்களோட ஸ்கோர் எவ்வளவு இருக்குன்னா 60 இருக்கணும். ஸோ அப்படின்னா 120 கொஸ்டின் நீங்க வந்து கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க வந்து ஈஸியா வந்து பிசிக்கல் போயிடுவீங்க. ஓகேவா, அங்க போயிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷம், பிசிக்கல் வந்து பார்த்தோம்னா லாங் ஜம்ப், ரன்னிங் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்தோம். இப்போதைக்கு நம்மளோட வேலை என்னன்னா நம்ம எப்படி அந்த பிசிக்கலுக்கு போறது, அந்த 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 லிஸ்ட் இங்க இருந்து நம்ம எப்படி இங்க போறது, இதுதான் நம்மளோட வேலை. ஸோ அப்போ 120 கேள்விகள் கரெக்டா போடணும். 140. ஸோ இதுதான் நம்மளோட முழு டார்கெட். 140 கொஸ்டின்ல 120 கேள்விகள் கரெக்டா போட்டா நம்ம கண்டிப்பா பிசிக்கல் போயிடும். ஸோ பிசிக்கல் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நிமிஷம், பிசிக்கல்ல போயிட்டீங்கன்னா அங்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு 15 மதிப்பெண்களுக்கு நீங்க கயிறு ஏறணும், லாங் ஜம்ப் இல்லாத லாங் ஜம்ப் இல்லைன்னா ஹை ஜம்ப் இல்ல ரன்னிங் இதெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 10 மதிப்பெண்கள் இருக்கும். ஒன்ஸ் பிசிக்கல் நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் இன்டர்வியூக்கு போவீங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா நீங்க என்சிசி என்எஸ்எஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மார்க் ஒரு 5 மார்க் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு 70, அதுக்கடுத்து ஒரு 15, அதுக்கடுத்து ஒரு 10, இது ஒரு 5, ஆக மொத்தம் இந்த 100 மதிப்பெண்களுக்கு இந்த எஸ்ஐ தேர்வு வந்து நடக்கும். ஓகே, இதுதான் பேட்டர்னு. இப்போ நம்மளோட டார்கெட் என்னன்னா இந்த 70க்கு எப்படி நம்ம 60 மதிப்பெண்கள் எடுக்கிறது, 140 கொஸ்டின் எப்படி 120 கொஸ்டின் போடுறது.
ஸோ இதுதான் நம்ம டார்கெட். ஸோ 140 கொஸ்டின்ல 120 எப்படி போறது? ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ அதுக்கடுத்து வேற என்ன எலிஜிபிள் இருக்குன்னா ஏஜ் பாருங்க. ஏஜ் வந்து பார்த்தோம்னா ஒரு பிசி, எம்பிசி இவங்களாம் இருந்தாங்கன்னா 32 வயசுக்கும் எழுதலாம். எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அவங்க இருந்தாங்கன்னா அவங்க 35 வயசுக்கும் எழுதலாம். இதே வந்து விடோ அவங்க இருந்தாங்கன்னா 37 வயசோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆல்ரெடி சர்வீஸ்ல ஆர்மில சர்வீஸ் பண்ணிட்டு வந்தவங்களா இருந்தா 47 வயசுக்கும் எழுதலாம். இதுதான் வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிகிரி இருந்தா போதும், நீங்க வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு எழுதலாம். உங்களுக்கு வந்து எனி ஒரு டிகிரி இருக்கணும். ஓகே, டிகிரி இருந்தா தான் எழுத முடியும், ஒரு எலிஜிபிள். அதே போல பிசிக்கலா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஹைட்டும் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓசி ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் டிஎன்சி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து பார்த்தா 170 சென்டிமீட்டரும், பெண்கள் இல்லைன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கு வந்து பார்த்தா 159 சென்டிமீட்டர் இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்க அந்த ஹைட் இல்லாம நீங்க படிச்சு எதுவும் இல்லை, இந்த ஹைட் இருந்தாதான் நீங்க வந்து உள்ளவே போக முடியும். அதுக்குதான் இது இப்பவே சொல்லிடுறோம். ஒன்ஸ் படிச்சுட்டு எனக்கு வந்து 168 தான் வருது அப்படின்னா நீங்களெல்லாம் உள்ள எலிஜிபிளே இல்லை. ஸோ அதனாலதான் ஹைட் தெரிஞ்சு வச்சுங்க. இது விமனுக்கு பாத்துங்க, மென் பாத்துங்க. ஓகே, அதே போல மென்னுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா இந்த செஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், செஸ்ட் வந்து மெஷர் பண்ற போல இருக்கணும். நார்மலா வந்து பார்த்தோம்னா 81 இருக்கணும். ஃபுல்லா நம்ம வந்து இன்ஸ்பிரேஷன் ஃபுல்லா காத்து வாங்கும்போது 86 இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஜென்ரலா இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தா இந்த ஹைட் மட்டும் பாருங்க. 170 ஃபார் எம்பிசி, பிசி, டிஎன்சி, ஓசி. மற்றவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 167 ஹைட் இருக்கணும். இப்பவே நீங்க வந்து உங்க ஹைட் வந்து பார்த்து மெஷர் பண்ணிக்கலாம் எவ்வளவுதான் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ இந்த ஹைட் இருந்தால் தான் நீங்க எலிஜிபிளே வருவீங்க. அப்பதான் நீங்க எழுதினாலும் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய முழு சிலபஸ், இந்த எஸ்ஐக்கான இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸும் வந்து பார்த்தோம்னா கிளாஸ் எடுக்க போறோம். நம்மளோட டார்கெட் என்னன்னா 120 கொஸ்டின் கரெக்டா பண்ணணும். 120 கொஸ்டினுக்கு மேல கரெக்டா பண்ணணும். அதுக்காக 2 மாசம் 60 நாள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாஸஸ் வச்சு அந்த கிளாஸஸ் வந்து லைவா நீங்க அட்டன் பண்ணணும். அதுக்கான ரெக்கார்டட் வீடியோவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு புரியலையா கூட அப்புறமா அந்த கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஸோ டெய்லி உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஃபுல் சிலபஸ் வந்து கவர் பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 120 மினி டெஸ்ட் வைக்கிறோம். 120 நான் சொல்றது குறைஞ்சபட்சம் 120 வைப்போம். அதுக்கு மேல எவ்வளவுனா வைக்க போறோம். ஓகே, எப்படின்னா இப்போ நேற்று வந்து உங்களுக்கு லைட்டை பத்தி கிளாஸ் எடுத்தோம்னா இன்னைக்கு வந்து நீங்க டெஸ்ட் எழுதி ஆகணும். ஓகேவா? லைட்டை பத்தி 25 கொஸ்டின் லைட்டை பத்தி. மறுபடியும் சவுண்டை பத்தி உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்குன்னா மறுபடியும் மறுநாள் வந்து பார்த்தோம்னா நீங்க அந்த அன்னைக்கே படிக்கணும். உங்களோட வேலைன்னா முழு நேரமா படிக்கிறவங்க தான் இதுல வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? நான் வந்து ஆஃபீஸ் போறவங்களா இருந்தா கஷ்டம். ஏன்னா இந்த கிளாஸ்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டே டைம்ல நடக்கும், காலையில நடக்கும், இல்ல மத்தியானம் நடக்கும். நீங்க ஃபுல் டைம்ல எஸ்ஏ படிக்கிறீங்கன்னா நீங்க வந்து இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான டெமோ கிளாஸஸ் கூட இருக்கும். நீங்க வந்து அட்டன் பண்ணி ஒரு வாரம் கூட நீங்க அட்டன் பண்ணிட்டு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ் எப்படி போகுது, டெஸ்ட் எப்படி வைக்கிறோம் எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு புக் வந்து நம்ம கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஓகேவா? பிரிண்டடா கையில குத்துருவோம். அது நீங்க அதை படிச்சு அதை டெஸ்ட் எழுதி வேண்டியதான் உங்களோட வேலையா இருக்கும். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தர் எவ்வளவு மார்க் எடுக்கிறாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம பார்ப்போம். இதுல வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியான நம்ம பேட்ச் தான் ஆரம்பிக்க போறோம். வெறும் 30 பேர் மட்டும்தான். ஓகே, பேட்ச் 1 இல்லைன்னா வெறும் 30 பேர் மட்டும்தான். 30 பேருமே நம்ம வந்து கைட் பண்ண போறோம். இப்போ எப்படின்னா நீங்க டெய்லி கிளாஸ்க்கு வரணும், நீங்க டெஸ்ட் எழுதணும். சப்போஸ் யாரா எழுதலைன்னா கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம் ஏன் அந்த டெஸ்ட் எழுதல, நீங்க உங்களுக்கு படிக்கிறீங்களா இல்லையா நீங்க அந்த டெஸ்ட் எழுதிடணும். அந்த 120 மினி டெஸ்ட்டும் எழுதணும். அப்பதான் வந்து நீங்க அந்த கோல் வந்து ஈஸியா அச்சீவ் பண்ண போறோம். அதே போல 20 எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஒரு 20 வைப்போம். ஓகேவா? ஸோ ஃபுல் டெஸ்ட் 20, மினி டெஸ்ட், அதுக்கடுத்து டெஸ்ட் டிஸ்கஷன். இப்போ வந்து 25 கொஸ்டின் நேற்று டெஸ்ட் நடந்ததுன்னா அப்பவே ஒரு 1 ஹவர்லயே அந்த டெஸ்டோட டிஸ்கஷன் நடந்துரும். ஸோ லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாமே வந்து பார்த்தா கம்மி தான், 30 பேர் தான். அதுக்கு மேல சேர்க்கப்பதில்ல. அதுவும் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான். ஓகேவா? எல்லாமே இங்கிலீஷ் மீடியம், 30 பேரு. சப்போஸ் நீங்க தமிழ் மீடியமா இருந்து எனக்கு இங்கிலீஷ் ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, முழுக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதுக்குதான். ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிச்சு. மொத்தம் 140 கொஸ்டின். அதுல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 70 ஒன்றுக்கு அரை மார்க்கு 70 மதிப்பெண்கள் எடுக்கணும். இந்த 140க்கு 120 போட்டா போதும். ஏன்னா போன வருஷத்தோட கட் ஆஃப் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா 120ன்றது ஒரு நல்ல மதிப்பெண். ஓகே, 115 வரைக்கும் போயிருப்பாங்க. நீங்க 120 ஒரு நல்ல ஸ்கோர் எடுத்துக்கணும். 120க்கு மேலதான் நம்மளோட ஸ்கோர் இருக்கணும். அதுக்குதான் வந்து பார்த்தோம்னா நம்ம கிளாஸ் வச்சு டெஸ்ட் வச்சு பண்றோம். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா டெமோ கிளாஸஸ் இருக்கும். ஒரு வாரம் கூட நான் அட்டன் பண்ணி பாக்குறேன், பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கிறேன், நீங்க வந்து அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து பார்த்தோம்னா கொரியர் பண்றாங்க. ஓகேவா? மொத்தமா இதுக்கான ஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா 6000.
ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபுல் கிளாஸஸ், மெட்டீரியல், டெஸ்ட் எல்லாமே சேர்த்து அந்த லிஸ்ட்ல உங்க பேர் வர வரைக்கும் எங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ, அதுக்கான எஃபோர்ட்லாம் நான் போறோம். இப்ப எல்லாத்தையும் நம்ம சொல்லி தருவோம். அத படிச்சு, ஞாபகம் வச்சு, டெஸ்ட் எழுதி, நீங்க வந்து ஷார்ப்பனா ஆவுறது உங்களோட வேலை. ஓகே. இப்ப வந்து எஸ்ஏயோட சிலபஸே பார்த்தோம்னு வச்சுங்க. ஒரே நிமிஷம். இப்ப எஸ்ஏயோட சிலபஸ் நான் காட்டுறேன். சோ இதுதான் வந்து ஃபுல்லா நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி பண்ண போறோம் அடுத்த டைம்ல. சோ இது வந்து பார்த்தோம்னா, இப்ப வந்து ஜெயிலரும் வந்து பார்த்தோம்னா, இதுல வந்து இது இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க. சோ அதிகமான வேகன்சிஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெயிலரு, ஒரு பக்கம் தாலுக் எஸ்ஐ. சோ இதெல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து வரும். சோ இதுதான் வந்து சிலபஸ் உங்களுக்கு. ஓகேவா? இந்த சிலபஸ்ல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு ஸ்டேஷன் இந்த ஃபயர் அந்த ரெஸ்கியூ பண்ணுவாங்கல்ல, அதுல இருக்கக்கூடிய எஸ்ஐயும், தாலுகா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதோட எஸ்ஐ இது எல்லாருமே இப்பதான் ரெக்ரூட் பண்ண போறாங்க. சோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். தமிழ் தான் அதுல முழுக்க முழுக்க 100 கொஸ்டின். இதுக்கும் நம்ம கிளாஸஸ் நடத்தி இதுக்கும் டெஸ்ட் வந்து வைப்போம். இதுல வந்து பார்த்தோம்னா 40 மார்க் எடுத்தா போதும். நீங்க அதிகமாலாம் எடுக்க வேணாம். இதுலயே குடுத்துருவாங்க. இலக்கணம், இலக்கியம், அதுக்கடுத்து இந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள். சோ இதுல வந்து பார்த்தோம்னா பேசிக்கா நீங்க 40 மார்க் வர்றதுக்கு எடுக்கிறதுக்கு ஐடியா சொல்லிருவாங்க. ஓகேவா? நம்மளோட மெயின் இது பார்த்தோம்னா இங்கதான். இந்த பொது அறிவு. பொது அறிவுல மட்டும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 80 கேள்விகள் வரும். சோ 80 கேள்விகள் வரும். 40 மதிப்பெண்கள். ஒரு கேள்விக்கு 1/2 மதிப்பெண்கள். அதுக்கு சைக்காலஜி உளவியல் 60 கேள்விகள் வரும். இதுல வந்து நீங்க 30 மார்க் எடுத்தா போதும். 30 மார்க்குக்கு மொத்தம் ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா 140 கேள்விகள் வந்து கேட்பாங்க. நம்மளோட டார்கெட் வந்து பார்த்தோம்னா 120 பிளஸ். இது நம்மளோட டார்கெட். இந்த 120 பிளஸ் அது 130 125 அது ஏன்னா இதுல வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் மார்க்லாம் உங்களுக்கு இருக்காது. நோ நெகட்டிவ் மார்க். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ரிஸ்க் எடுக்கலாம் ஃபுல்லா. சோ இதுல என்னெல்லாம் நீங்க படிப்பீங்கன்னு பார்த்தோம்னா ஜெனரல் சயின்ஸ். ஓகேவா? சயின்ஸ் படிப்போம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3த்தையும் நம்ம வந்து படிப்போம். இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் எடுத்து மெட்டீரியல் பண்ணி உங்க வீட்டுக்கு வந்துரும். மெட்டீரியலும் வந்துரும். ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா இதுக்கான கிளாஸஸும் நடத்தும். இப்ப ஜெனடிக்ஸ் நடத்துறோமா? இன்னைக்கு ஜெனடிக்ஸ் நடத்திட்டு நாளைக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஜெனடிக்ஸ் டெஸ்ட் இருக்கும். நீங்க அதை அட்டன் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது வந்து எல்லாமே கூகுள் ஷீட்ல தான் உங்க டெஸ்ட் நடக்கும். அதனால நீங்க டெஸ்ட் அட்டன் பண்றீங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும். யார் அட்டன் பண்ணாங்க, யார் அட்டன் பண்ணல எல்லாத்தையும் கேட்போம். ஓகேவா? எப்படின்னா ஒரு டியூஷன் மாதிரி இருக்கும் அது. முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூல் மாதிரி. ஓகேவா? நாமக்கல்ல எல்லாம் ஸ்கூல் இருக்கலாம் ஸ்ட்ரிக்டான ஸ்கூல். அந்த மாதிரி ஏன்னா அப்பதான் நீங்க எஸ்ஐ ஆவீங்க. ஓகே. நீங்க எஸ்ஐ ஆகிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி நம்ம பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணுவோம். நீ ஏன் டெஸ்ட் எழுதல, ஏன் மார்க் கம்மியா எடுத்த, நேத்து நடத்தி நீங்க புரியலையா, அந்த மாதிரி ஒரு டியூஷன் மாதிரி இதுல பண்ண போறோம். ஓகேவா? இதுதான் இந்த சயின்ஸ். சயின்ஸ் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நடத்தி புரிய வச்சு டெஸ்ட்டும் ஸ்பாட்லயே நடக்கும். நேத்து கிளாஸ் இன்னைக்கு டெஸ்ட், நேத்து கிளாஸ் இன்னைக்கு டெஸ்ட். இதுல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 80 கேள்விகள் வரப்போகுது. ஓகே. இந்த 6 சப்ஜெக்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து 80 கேள்விகள். அடுத்து வந்து பார்த்தா சைக்காலஜி. இந்த சைக்காலஜில உங்களுக்கு 60 கேள்விகள் வரும். இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மேத்ஸ் வரும், ரீசனிங் வரும், தமிழ் வரும், இங்கிலீஷ் வரும். ஓகேவா? இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஜென்ரலா வரும். இதை பத்தி நம்ம கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப், எவ்வளவு மதிப்பெண்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு வருது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வருகின்ற கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் 1 தான் மொத்த கிளாஸ் ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த கட் ஆஃப், ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளவு, லாஸ்ட் மார்க் எவ்வளவு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஹிஸ்டரியில எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க, ஜியாகிரபில எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க, எக்கனாமில எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த வாரத்துல வந்து வீடியோஸ் போடுவோம். அதை நீங்க பார்க்கலாம். நீங்க தேவையான கிளாஸஸ் கூட வந்து 1 வீக் நீங்க அட்டன் பண்ணலாம். எப்படி இருக்கு நம்ம ப்ராசஸ் எப்படி போகுது. சோ இது வந்து பார்த்தோம்னா முழு நேரமா படிக்கிறவங்க கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கலாம். ஃபுல் டைம் படிக்கிறவங்க நீங்க வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு ஃபுல் டைம் நடக்கும். டெஸ்ட், கிளாஸ் இது மட்டுமே நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஸோ இதுல வந்து பார்த்தா நல்ல பேவும் இருக்கும். அந்த எஸ்ஐல பார்த்தோம்னா உங்களுக்கு உங்களுக்கு சேலரியும் பார்த்தோம்னா நல்ல ஒரு சேலரி இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ் பிடிக்கும்ன்றவங்க நீங்க வரக்கூடிய இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு நம்மளால முடிஞ்ச இந்த விதைகள் இன்ஸ்டியூட்ல உங்க கிளாஸஸ், டெஸ்ட் இதெல்லாம் வச்சு 60 நாள்ல உங்களுக்கு போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடும். பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸாம் வந்து முடியிற வரைக்கும், அந்த எக்ஸாம் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து நம்ம தருவோம். அந்த அந்த ஃபுல் டெஸ்ட் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே சொல்லி நம்ம பண்ணுவோம். அதிகபட்சம் அதுல 30 பேர் தான் இந்த ஒரு பேட்ச் நம்ம வந்து ஐடியா பண்ணிருக்கோம். அந்த 30 பேஜ் ட்ராக் பண்ணி அதுல எத்தனை பேரை சக்சஸ் பண்ண வைக்கிறோம். இதுதான் வந்து எய்மா வச்சிருக்கோம். ஓகே. யாராச்சும் டவுட் இருந்தா உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா இந்த நம்பர்
ஓகே, இங்க கீழே கொடுத்துருக்க நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இல்ல வந்து இந்த இனிஷியேட்ல ஏதாச்சும் புரியல அதனால டவுட் கேட்கலாம். யூடியூப்ல இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லலாம். ஓகே, இது நம்மளோட இனிஷியேட்டிவ், நம்மளோட புக்ஸ் எல்லாம் நீங்க வந்து பார்க்க தானே பார்க்கலாம். புக்ஸ் எப்படி பண்ணியிருக்கோம் அதெல்லாம் ஏதாச்சும் கேளுங்க. டவுட்டா இருந்தா நாங்க கான்டாக்ட் பண்றோம். சாம்பிள்லாம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஏப்ரல் 1 தான் கிளாஸ் வந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு எப்படிலாம் படிக்கணும், ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் வருது, இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் எல்லாம் கொடுப்போம். ஓகே, இதுதான் நம்மளோட கிராஷ் கோர்ஸோட ஒட்டுமொத்தமான ஃபீச்சர்ஸ். ஓகே, ஒரு மினி டியூஷன் போல தான் இருக்கும். அது எப்படின்னா காலையில கிளாஸ் இருக்கும், பிளஸ் நேத்து நடத்துறது இன்னைக்கு நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, இன்னைக்கு நடத்துறது நாளைக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. டெஸ்ட் எழுதினே இருப்போம். ஒரு 120ன்றது மினிமம் நான் சொல்றது. கொஞ்சம் நிறைய டெஸ்ட் எழுதி நிறைய படிச்சு நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் எஸ்ஏ புத்தகம் எல்லாமே வந்து பார்த்தா ஒன்லைன் கொஸ்டின் தான் கேட்பாங்க. அந்த ஒன்லைன் கொஸ்டினுக்கு நீங்க ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வச்சுக்கிற போலதான் இருக்கும். அந்த 120ன்றதை ஈஸியா எடுக்கலாம். ஓகேவா? சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்கலாம். தேங்க்யூ.